உண்மையிலேயே விவசாயிகளை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கூடுதலாக ஒரு கொமர்ஷியல் அக்ரிகல்ச்சருக்கு சொல்ல வேண்டி வந்தால் எங்களோட செலவுகள் அதிகரித்து கொண்டு போகின்றது. ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற லாபம் சரியான குறைவாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் உலக நாடுகள் பின்பற்ற தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். கடந்த வருடம் நாங்கள் முதலாக ட்ரோன் தொழில்நுட்பத்தினூடாக கலைநாசினிகள் தெளிவிக்கிற ஒரு சிஸ்டத்தை கடைபிடிச்ச நாங்கள் அதன் மூலமாக எங்களுக்கு செலவை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் டைம் எங்களுக்கு அதாவது நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய நிலையில் அது மட்டுமில்ல எங்களோட சமூகத்துக்கு நச்சுத்தன்மை குறைந்த உணவு உற்பத்தியையும் வழங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்குது. ஆகவே விவசாயிகள் இனி வரும் காலங்களில் தங்களோட விவசாய நடவடிக்கைகளை சரியான முறையில் வெற்றிகரமாக லாபகரமாக கொண்டு ஈட்டுவதாக இருந்தால் தொழில்நுட்பத்திற்குள்ள போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அது ட்ரோனாக இருக்கலாம், டிரான்ஸ்பிளாண்டராக இருக்கலாம், அல்லது அப்படி பல இதுகளை சொல்லலாம், லேசர் லெவலர். ஆகவே அந்த இதில் முதல் கட்டமாக இந்த ட்ரோன் சம்பந்தமாக கலைநாசினி தெளிப்பதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்தோம். இந்த முறை விதைக்கிறதுலேருந்து உரம் விதைக்கிற வரைக்கும் அந்த தொழில்நுட்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதால இனி வரும் காலங்களில் விவசாயிகள் இந்த மாற்றத்துக்கு செல்ல வேண்டியது ஒரு கட்டாய தேவையாக இருக்கிறது. அவே இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்ஸ். இது நாங்கள் 2-3 இடங்களில் செய்த அந்த டெமோவின் படி ட்ரையல் அதுகளில் செய்து இது நல்ல ஒரு வெற்றி அளித்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே ஆரம்பத்தில் நாங்கள் இது ஒரு தேடலாக இருந்தது. யூடியூப் அப்படியான இதுகளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதை நடைமுறைப்படுத்துறதுவாறு இதை எப்படி நாங்கள் இதற்குரிய தொடர்புகளை எடுக்கலாம்ன்றது நாங்கள் தான் வழியை கால் பண்ணேன். நாங்கள் தான் கால் பண்ணி அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தோட கதைச்சி இதை ரெண்டு காணிலையும் நான் 20 ஏக்கருக்கு பயன்படுத்தினேன். நான் உண்மையிலே ஒரு மாற்றம் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே ஆரம்பத்தில் இப்படி தான் ட்ரோனுண்டா நிறைய பேருக்கு அது விளங்காது. அதே நேரம் அது எந்தளவு சாத்தியம் என்ற ஒரு எண்ணப்பாடு வரலாம். இதே இதுதான் நாங்கள் இப்போ மாட்டில் உழவடிச்சு டிராக்டரால் உழவடித்த மாதிரி அதே மாதிரி கையால் அறுவடை செய்த மெனுவல் அந்த ஹார்வஸ்டிங் செய்த நாங்கள் இன்றைக்கு ஹார்வஸ்டர் ஃபெயிலியர் தான் எல்லாரும் சொன்னவங்க. ஆனால் இன்றைக்கு வெட்டு இயந்திரம் இல்லாமல் அரை ஏக்கரோ 1 ஏக்கரை கூட அறுவடை செய்கிறதுக்குரிய வசதிகள் இப்போ இங்கே இல்லாமல் இருக்குது. ஆகவே எல்லாம் புதுசில் சில சந்தேகங்களை ஏற்படுத்தினாலும் இனி வரும் காலங்களில் இந்த தொழில்நுட்பத்தினால் சாத்தியமாகும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ளும். இந்த தொழில்நுட்பத்தை முதலில் மட்டக்களப்பில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க கடந்த வருடம். ஆகாயணி அக்ரிகல்ச்சர் என்று சொல்கிற ஒரு நிறுவனம். இந்த தொழில்நுட்பத்துக்குள்ள செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள விவசாயிகள் நீங்களும் இந்த முறை பரிசித்து பார்க்க விரும்பினால் இந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ள சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன்.